அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் கழகத்தின் அரணாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் காஞ்சிபுரத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு, சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் சிங்கப்பெருமாள் கோயிலில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலும் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் ஆரணியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மறைந்த மாண்புமிகு அம்மா விட்டு சென்ற பணியை சின்னம்மா ஒருவரால் மட்டுமே தொடர முடியும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகளின் சிறப்பு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சை தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அம்மாவிற்கு உறுதுணையாகவும் கழகத்திற்கு உறுதுணையாகவும் இருந்த சின்னம்மா அவர்களை கழகத்தின் பொதுச் செயலாளராக கழகத்தை கட்டி காப்பதற்கு சின்னம்மா அவர்களை தலைமையேற்று நடத்த அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 1.5 கோடி கழக தொண்டர்களை காக்க சின்னம்மா உடனடியாக கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தூத்துக்குடி மண்டலத்தின் சார்பாக இன்று அஞ்சலி செலுத்தும் விதமாக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்று கழகத்தையும் தமிழ் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதனிடையே ஈரோடு மாநகர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதி கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.